ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உரிமை இந்த ஓட்டு உரிமை மட்டும்தான். அதுவே திருடப்படுது, பறிக்கப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எவ்வளவு தூரம் ஒரு கனமானது. அதுக்கான விளக்கம் கிடைக்காட்டி அது எவ்வளவு பெரிய கேலி குத்தான விஷயமா மாறிடுது. இரண்டாவது மூணாவது சுற்றுக்கெல்லாம் அவரு பின்னடைவை சந்திக்கிறாருன்னு நியூஸ். நீங்க நினைச்சு பாருங்களேன், பாரதி ஒட்டுமொத்த பாஜகவுடைய முகம், அவரை தாண்டி இன்னொரு தலைவர் அப்படின்றது யாரையுமே யோசிக்கவே முடியாது. அவர் இந்தியாவில கம்பேரே பண்ண மாட்டாங்க அவர் கூட யாரையுமே. அப்படி ஒரு மிக முக்கியமான தலைவரே தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில பின்னடைவை சந்திக்கிறாரு அப்படின்றது யாரால ஏற்றுக்க முடியும்? ஸ்மிருதி இரானியை தோற்கடித்த காங்கிரஸ் கட்சியுடைய லால் ஹியூஜ் மார்ஜின்ல ஜெயிச்சிருந்தாங்க. யாரும் ஒரு மத்திய அமைச்சருடைய தொகுதியில தோல்வி உண்டுதான். பட் ஆனா அந்த மார்ஜின் அப்படின்றது அவ்வளவு பெரிய வித்தியாசத்துல இருந்தது. சோ இது எல்லாமே இந்த இண்டிகேஷன் தான் திருப்பி காட்டுது. அதனாலதான் ராகுல் காந்தி அந்த சந்தேகத்தை எழுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த விஷயத்துல ஏதோ தவறு நடந்திருக்கு, இவங்க சீட் பண்ணிருக்கிறாங்க, வாக்குகளை திருடி இருக்கிறாங்க, லட்சக்கணக்கானவங்க இத்தனை பேர் சேர்த்திருக்காங்க, ஒரு தொகுதியில இல்ல நூற்றுக்கணக்கான தொகுதியில இருக்கும் அப்படின்றத அவர் மீண்டும் சொல்லிட்டே இருக்காரு. ஆதார் கார்டு எடுத்துக்க மாட்டோம், சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க இல்ல நீ ஆதார் கார்டு எடுத்துக்கோ, முடியாது மயிலாடுன்றாங்க. ஓட்டர் கார்டு எடுத்துக்க மாட்டோம், ரேஷன் கார்டு எடுத்துக்க மாட்டோம், வேற என்னதாங்க எடுத்துக்குவோம்? லோக்கல்ல இருக்கக்கூடிய ரெசிடென்ட் அட்ரஸ் நாங்க எடுத்துக்குவோம். ரெசிடென்ட் அட்ரஸ் யாருக்கு எடுக்கிறாங்க? ஒரு நாய் பேர்ல எடுக்கிறாங்க, டொனால்ட் ட்ரம்ப் பேர்ல எடுக்கிறாங்க, ரஷ்ய அதிபர் புட்டின் பேர்ல எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப அதை எல்லாத்தையும் இப்ப ராகுல் காந்தி சொல்றதுக்கும் எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகளுக்கும் சரியா போச்சா? இப்ப 67 லட்சம் பேரை நீக்கி இருக்கிறாங்க. ஏங்க நீக்கினீங்க, யாருங்க நீக்கினீங்கன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. கேட்டா என்ன சொல்றாங்க? யாருமே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. It's interestingly, they haven't denied the information. They haven't said the voter lists that Rahul Gandhi is talking about are wrong. They're saying, will you do it under oath? Why don't you say they're wrong? Because you know the truth. And you know that we know that you've done this across the country. வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் முறைகேடுகள் சம்பந்தமா ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிற தகவல்கள் நாடு முழுக்க ஒரு பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாவே காங்கிரஸ் கட்சி இந்த எலெக்ஷன் சம்பந்தமான விஷயங்கள்ல அவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் 2 முக்கியமான தேர்தல்கள், ஒன்னு ஹரியானா, ஒன்னு மகாராஷ்டிரா. ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான அந்த விஷயங்களுக்கு நான் நேர்ல நிறைய முறை போயிருந்தேன். அந்த மாநிலத்துக்கும் நான் டெல்லியில தான் நான் இருக்கிறேன்றதுனால எலெக்ஷன் கவரேஜுக்காக ஹரியானாக்கு போயிருந்தேன். ஸோ பெரும்பாலான இடங்கள்ல அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சி தான் கண்டிப்பா ஜெயிக்கும், அதுவும் ஹியூஜ் மார்ஜின்ல ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பேச்சு இருந்தது. அதுக்கு பின்னணி காரணம்னு பார்த்தா பாஜகவுடைய மூத்த தலைவராக இருந்த முன்னாள் முதல்வர் மனோகர்லால் கட்டார் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தாரு. அவரு டெல்லி அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா ஷைனி அவர்களை கொண்டு வந்திருந்தாங்க. அவர் ஒரு ஓபிசி காரரு அப்படின்றதுனால அங்க இருக்கக்கூடிய ஜாதி ரீதியிலான வாக்குகள் அப்படின்றதும் கடுமையா சிதறும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தான் சொல்லப்பட்டது. ஏற்கனவே ரொம்ப வலிமையான ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கக்கூடிய ஹூடாவுடைய கைகள் போன தடவை உயர்ந்திருந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஸோ ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைச்ச வெற்றியை விட காங்கிரஸ் கட்சிக்கு கிடைச்ச அந்த படுதோல்வி அப்படின்றது அவங்க சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்க பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. நான் டெல்லியில இருந்து அவங்களோட வீட்டை நான் கவர் பண்றேன் அப்படின்றதால உறுதியா சொல்ல முடியும். அதே மாதிரி இன்னொரு தேர்தல் சத்தீஸ்கர் தேர்தலையும் அதே மாதிரிதான். சத்தீஸ்கர் தேர்தலுக்கும் நான் கிட்டத்தட்ட 10-15 நாட்களுக்கு மேல அந்த மாநிலத்திலே இருந்து எலெக்ஷன் கவரேஜ் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருந்தேன் ரொம்ப டீடைல்டா. அங்க முன்னாள் முதல்வர்கள் ரமன் சிங் மாதிரியான முக்கியமான தலைவர்கள்ட்ட எல்லாம் பேசும்பொழுது கூட கடந்த முறை மாதிரி ரொம்ப மோசமான தோல்வி எங்களுக்கு கிடைக்காது, ஒரு மாதிரி டீசென்டான முறையில நாங்க இடங்களை வாங்குவோம் அப்படின்றத அவரு சொல்லி இருந்தாரு. சத்தீஸ்கர் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமான பசு அரசியலை அங்க காங்கிரஸ் கட்சியுடைய முதல்வராக இருந்த பூபேஷ் பாகல் அவர்கள் மேற்கொண்டிருந்தாரு. எந்த அளவுக்குன்னா மாட்டுச்சாணத்தை அரசே கிலோ கணக்குல விலை கொடுத்து வாங்குறது, அதுக்கு அந்த மாட்டுச்சாணங்களை வச்சு பெயிண்ட் தயாரிக்கிறது இன்னும் எனக்கு நல்லா நினைவு இருக்கு. சரியா அவருடைய ஆட்சி காலத்துல டெல்லியில குடியரசு தின அணிவகுப்பு நடந்தப்போ மாட்டை தீமா வச்சு ஒரு அலங்கார ஊர்தியை அவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு தீவிரமான அந்த பசு அரசியல் அப்படின்றத அவங்க மேற்கொண்டிருந்தாங்க. இன்னொரு பக்கம் சத்தீஸ்கர் மாநிலத்துடைய தாய் அப்படின்ற ஒரு புது கான்செப்டை உருவாக்கி, எப்படி நமக்கு தமிழ் தாய் இருக்குதோ அதே மாதிரி ஒரு புது கான்செப்ட் எல்லாம் உருவாக்கி கொண்டு வந்தாங்க. ஸோ அங்கேயும் அதே மாதிரிதான் தேர்தலுக்கு ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடி அந்த மகாதேவ் ஆப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஊழல் பிரச்சனை வந்துச்சு. பட் ஆனா அது அவ்வளவு சுலபமா அவ்வளவு சீக்கிரத்துல போய் மக்கள் மத்தியில போய் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அந்த அளவுக்கு ஏற்படுத்திக்குமா அப்படின்றதெல்லாம் சந்தேகத்துக்குரிய விஷயம் தான்.
அதே மாதிரி மகாராஷ்டிரா மாநிலத்திலையும் கிட்டத்தட்ட அப்படிதான் ஒரு கூட்டணிலாம் உடைஞ்சு கட்பந்தன் புதுசா அவங்க கொண்டு வந்து சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ரொம்ப தீவிரமான முறையில பிரச்சாரத்துல இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா சரத்பவார் ரொம்ப 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 நம்பிக்கையா இருந்தாரு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த தடவை கண்டிப்பா கொண்டு வந்துருவோம், இந்தியா அலையன்ஸ் கண்டிப்பா ஜெயிச்சிரும் அப்படின்றத டெல்லியில நடந்த நிறைய பிரஸ் மீட்ல அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அவங்க ரொம்ப ரொம்ப தீவிரமா எதிர்பார்த்த இடங்கள்ல எல்லாத்திலுமே அவங்களுக்கு படுதோல்வி அப்படின்றது, சாதாரண தோல்வி கிடையாது, படுதோல்வி அப்படின்றது கிடைச்சது. இதை அவங்க வந்து ரொம்ப உன்னிப்பா தோண்டி துருவ பார்த்திருக்கிறாங்க. அதுக்கான வேலைகள் அவங்க நடந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா அந்த எலக்ட்ரானிக் ஓட்டர் மிஷின் அப்படின்றத அது எடுக்கப்படாத ஒரு விஷயமா மாறிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் அந்த சம்பந்தமான எல்லா வழக்குகளையுமே எப்பவுமே எடுத்துக்கிறதே கிடையாது, ஆரம்பத்திலே நிராகரிச்சிருவாங்க. அதனால இந்த வாக்காளர் பட்டியல்ல ஏதோ நடக்குது அப்படின்றத அவங்க ரொம்ப உறுதிப்படுத்தி இருந்தாங்க. இப்ப இந்த எஸ்ஐஆர் விஷயம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சதுக்கு உடனேயே அவங்க அது சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப இவங்க ஒரு பக்கம் தனிப்பட்ட முறையில தீவிரப்படுத்தி இருந்தாங்க. இப்போ அதுதான் வந்து பெரியது இருக்கு. ஆனா சவுத்துல பேசக்கூடிய அளவுக்கு நார்த்ல இந்த விஷயங்கள் பேசப்படுதா, ஊடகங்கள்ல பேசப்படுதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயம் தான். ஆனா காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் புஷ் பண்றாங்க, இதை நிறைய பேர்ட்டு கொண்டு போகணும் அப்படின்ட்டு. பட் சிங்களால ராகுல் காந்தி மட்டும்தான் அதை இப்ப பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? இப்ப நார்த்ல ஒரு பெரிய பேசு பொருளா இல்லாம இருக்கிறதுக்கு இல்ல, உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் வந்து பாஜகவுக்கு எதிரான விஷயங்களை வந்து பெரிய அளவுல பேச மாட்டாங்க. ராகுல் காந்தி வந்து ஒரு 5 விதமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். வந்து போலி வாக்குகள், போலி புகைப்படங்கள், ஒரே முகவரியில பல வாக்காளர்கள் இருக்கிறது, அவர் 2 இடங்கள்ல வாக்குகள் இப்படி பல லட்சம் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்றாரு. வந்து இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் அவர் ஆதாரங்களை காட்டுறாரு. அந்த ஆதாரங்கள்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஏன்னா அவர் கொடுத்திருக்கக்கூடியது அத்தனையுமே எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து எடுத்த எவிடன்ஸ் தான், அதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. இப்போ நீங்க ECI.comனு போய் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஓட்டர் லிஸ்டோடைய அந்த கவுண்ட்ல போய் நீங்க யார் வேணாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். பட் முழுசா செக் பண்ண முடியாது, ஏன்னா அதுல லிமிடெட் சோர்சஸ் தான் இருக்கும். சிசிடிவி கேமராக்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஒரு 2-3 கேஸ்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க, இல்ல நீங்க சிசிடிவி கேமராக்களை வந்து பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கு, அதாவது அடுத்த ஒரு 6 மாத காலத்துக்காவது நீங்க பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து பாத்துக்கோங்க அப்படின்ட்டு. எது வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சதுல இருந்து, ஏன்னா அதுக்கப்புறம் தான் அதுக்கான தரவுகள். ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்சு 40 இருந்து 45 நாட்களுக்குள்ள அந்த எல்லா எவிடன்ஸையுமே அவங்க டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க, அதை வந்து முடிச்சிருவாங்க. அதுதான் இருக்கும். பிரச்சனை ஆகுது உடனே போய் சப்ஜுடிஸ் ஆயிடுச்சு, கோர்ட்ல போய் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா மட்டும் அதை மட்டும் நீதிமன்றத்துடைய அறிவுறுத்தலின் பேர்ல பாதுகாத்து வச்சிருப்பாங்க. இப்ப ராகுல் காந்தி இத்தகைய குற்றச்சாட்டுகளை சொன்னாரா, போலி வாக்காளர் பட்டியல் இருக்கு, அது இதுன்னு அவர் 5 வகையான விஷயங்களா சொல்லியிருக்கிறாரு. எல்லாத்தையும் ஆதாரங்களோட சொல்லியிருக்கிறாரு. எலெக்ஷன் கமிஷன் இப்ப வரைக்கும் அதை மறுக்கல. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க உங்களுடைய அந்த அபிடவிட்ல எங்களுக்கு சைன் போட்டு கொடுங்க, அதாவது இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்றத நீங்க ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு, அது எதுக்கு கேட்கறாங்கன்னு எனக்கு புரியல. அப்படின்னா எல்லாருக்கும் அதே கேள்வி தானே கேட்கணும். நீங்க பீகார் மாநிலத்துல தேஜஸ்வி யாதவ் என்ன சொன்னாரு, இதே மாதிரியான குற்றச்சாட்டு தான், எங்க மாநிலத்துல நிறைய இடங்கள்ல இரட்டை வாக்காளர்கள் இருக்கிறாங்க, பாருங்க என்னோட பெயரே வந்து வாக்காளர் பட்டியல இருந்து விடுபட்டு போயிடுச்சு அப்படின்றாரு. அப்ப எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிருக்கணும், இப்ப ராகுல் காந்தி கிட்ட கேட்கற மாதிரி இந்தாங்க இந்த பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து போட்டு நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை நான் உண்மையா சொல்றேன், அது மேல எங்களுக்கு ஆக்ஷன் எடுத்து கொடுங்கன்னு அப்படின்னு சொல்லி சைன் போட்டுட்டாங்கன்னு அவர்கிட்ட கேட்டுக்கணும்ல. அவர்கிட்ட கேட்கவே இல்லை. அவர் ஒரு குற்றச்சாட்டை சொன்ன உடனேயே ஒரு ஃபேக்ட் செக் பண்றேன்னு சொல்லிட்டு தேஜஸ்வி யாதவுடைய ஓட்டர் கார்டு இதுதான், அவருடைய எபிக் நம்பர் இதுதான் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி போடுறாங்க. அப்போ சிம்பிள், தேஜஸ்வி யாதவ் ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறாரு, நீங்க உங்ககிட்ட ஆதாரம் இருக்கு, ஃபேக்ட் செக் பண்ணிடுறீங்க. அப்ப ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அப்போ உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா இம்மிடியட்டா அவரு அதான் ஒரு பேர் சொல்றாருல, சிங் டாங்னு ஒரு பேர் சொல்றாரு, 4 இடத்துல அவர் பேர் இருக்குன்ட்டு. எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இல்லாத தரவுகளே கிடையாது, நீங்க உடனே வெரிஃபை. ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, டிஜிட்டல் டேட்டாவா எங்களுக்கு இது எல்லாமே இருந்தா 15 நிமிஷத்துல இந்தியா ஃபுல்லா நாங்க வெரிஃபை பண்ணிடுவோம் அப்படின்றாரு. வெளியாட்கள் யாருக்கும் நமக்கு அந்த டிஜிட்டல் ஆக்சஸ் அப்படின்றது கிடையாது, பட் ஆனா எலெக்ஷன் கமிஷன் இருக்கும். அப்ப டிஜிட்டல் டேட்டா இருக்கக்கூடிய விஷயத்த ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணாங்கன்னா, இப்படி ஒருத்தர் இருக்கிறாரா, ராகுல் என்ன சொல்லியிருக்கிறார், ராகுல் காந்தி அந்த எபிக் நம்பர் சொல்லியிருக்கிறாரு, யார் அந்த வாக்காளர் பேரு, உர்னம் சிங் டாங்ன்ற பேரு, அவங்க அப்பா பேர் என்ன, அவர் எந்த அட்ரஸ், எந்த போலிங் பூத்து, அவர் எந்தெந்த போலிங் பூத் எல்லாம் அவர் பேர் இருக்கு, அவரோட சைன் எதுன்னு எல்லாத்தையுமே அவர் போட்டு கட்டிட்டாரு. ஸோ இவங்க போய் தேடி எடுக்க வேண்டியதுக்கான அவசியமே கிடையாது. அப்போ இப்படியான ஒரு பேர் பாருங்க, எங்களோட எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்ல இந்த பேஜ்ல நாங்க போட்டிருக்கிறோம், அப்படி ஒருத்தர் கிடையவே கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டு போக வேண்டியது தானே, ஹவுஸ் நம்பர் 0ன்னு அவர் சொல்லி ஒரு அட்ரஸை காட்டுறாரு, நீங்க சொல்லி காட்டிட வேண்டியது தானே, இல்ல பொய் அப்படி ஒரு கிடையவே கிடையாதுன்னு சொல்ல வேண்டியது தானே.
இல்லைங்க அந்த பேர்ல ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாங்க, நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடலாமே, இது எதுக்கு இல்ல நீங்க எனக்கு சைன் போட்டு கொடுங்க அப்படின்னு எதுக்கு எலெக்ஷன் கமிஷன் கேட்கறாங்க? சிம்பிளான ஃபேக்ட் செக், நானும் நீங்களும் கூட சுலபமா பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்ட் செக்கா இருக்கக்கூடிய விஷயத்த இது ராகுல் காந்தி போட்டதுக்கு அப்புறம் நிறைய ஃபேக்ட் செக்கர்ஸ் வந்து அதை செக் பண்ணி போடுறாங்க, கிராஸ் வெரிஃபை பண்ணி போடுறாங்க. இதெல்லாம் ராகுல் காந்தி சொன்னது உண்மையான, எல்லாருமே அப்படிதான் போடுறாங்க. ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய பாஜக என்ன சொல்றாங்க, இதெல்லாம் பாருங்க அவங்க என்னங்க ஆதாரம் எடுக்கிறதுனா ஆதாரம் எடுத்துட்டாங்கன்னு யாராவது பிஜேபி லீடர் இது வரைக்கும் 24 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு, அவர் ஏதோ ஒரு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்டோட பெயரை காட்டி அதோடைய நம்பர் வந்து 35, ஒரு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல 40 பேர் இருக்கிறாங்கன்னு எலெக்ஷன் கமிஷன்ல அட்ரஸ் பதிவாயிருக்கு அப்படின்றாரு. எடுத்து காட்ட வேண்டியது தானே. ஏன் பீகார் மாநிலத்துல பீகாருடைய ரெசிடென்டல் ப்ரூஃப வந்து ஒரு நாய் பேருக்கு வாங்கியிருந்தாங்க, டாக் பாபு அப்படின்ற அந்த நாய் பேருக்கு வாங்கியிருந்தாங்க. சோ அப்ப இந்த முறைகேடுகள் நடக்குது. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து ஆதார் கார்டை எடுத்துக்க மாட்டோம், யாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எடுத்துக்க மாட்டோம், ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற அட்ரஸ் ப்ரூஃப், எபிக் எலெக்ஷன் கார்டு எடுத்துக்க மாட்டோம், எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கக்கூடிய கார்டு, இது எதையுமே எடுத்துக்க மாட்டோம் எல்லாத்துக்கும் ஃபேக்ட் செக் பண்றது என்ன, டிராஃப்ட் கொடுக்கறது என்ன, கேட்டோட பதில் சொல்றது என்ன, இவ்வளவு பண்ணக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு ஏன் இது வரைக்கும் அமைதியா இருக்கிறாங்க? ஃபாதர் நேம் போட்டு ஏதோ கசகசன்னு ஏதோ எழுத்துக்கள் மட்டும் இருக்கு, அந்த ஒரு கார்டு எடுத்துக்காட்டினால தெரிஞ்சிருமே, அந்த ஒரு நம்பர் போட்டால் எபிக் நம்பர் அதுல இருக்கு, எலெக்ஷன் கமிஷனோட அந்த எலெக்ஷன் கார்டு நம்பர் இருக்கு, அதை எடுத்து பாருங்க. அவர் சொன்னதா இது ஒரே ஒரு சட்டி சோறுக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி இவர் இவ்வளவு போய் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுல இருந்து நாங்க ஒரே ஒண்ணை மட்டும் நாங்க வெரிஃபை பண்றோம் பாருங்க, இல்ல அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு காட்டிட்டா வேலை முடிஞ்சதாச்சு. அதுல இருக்கக்கூடிய எபிக் நம்பரை போட்டு இல்லைங்க இந்த எபிக் நம்பரே தப்பு, இப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது, இந்த எபிக் நம்பர்ல இருக்கிறது சோன்சோ இவர் தான், சோன்சோ தண்டராஜ் தான், சோன்சோ நிரஞ்சன் தான், நீ ஒரு கார்டு எடுத்து காட்டிட வேண்டியதானே, யாரு கேட்க போறாங்க? அதுதானே உண்மையான விஷயம். சரி இப்ப இந்த பேர்ல இத்தனை பேரை சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்க யாராவது ரியாக்ட் பண்ணிருக்கணும்ல, உடனே டைம் இல்ல வாங்க, சரி பொறுமையா பாப்போம், இன்னும் ஒரு வாரம் கூட பாப்போமே. நான் என்ன சொல்றேன்னா, மத்தவங்க ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் அவங்க மேல முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அவங்க தானே இம்மீடியட்டா சொல்லணும். அவங்க கிட்ட இல்லாத வாய்ப்புகள் இல்லாம இருந்தா பரவாயில்ல, எலெக்ஷன் கமிஷன் சொல்ல வேண்டிய வேலையெல்லாம் பாஜக சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைனா, எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவல் பாடி, அவங்க ஒரு அட்டானமஸ் பாடி, அவங்க எதுக்கு கீழேயும் கிடையாது. உச்ச நீதிமன்றம் எப்படி ஒரு தனி அதிகாரம் கொண்ட அமைப்போ அதே மாதிரி. ஆனா எலெக்ஷன் கமிஷனுக்கு பிஜேபி அவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ்ஐஆர் கொண்டு வராங்களா, ஏன் எஸ்ஐஆர்னால பிஜேபிக்கு எந்த பாதிப்புமே இருக்காதா என்ன? எல்லா கட்சிகளும் எதிர்க்கிறாங்க, பிஜேபி மட்டும் அமைதியா இருக்கிறாங்க. அது எப்படி இருக்கிறாங்க எனக்கு புரியல. ஏன் அதிமுகவே என்ன சொல்றாங்க, பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில தான் எல்லாத்தையும் எலெக்ஷன் கமிஷன் செய்யணும்னு போன வாரம் டெல்லிக்கு வந்திருந்த ஜெயக்குமார் அவர்கள் ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டாரு. அந்த வார்த்தை கூட வரமாட்டேங்குது. எலெக்ஷன் கமிஷன் தப்பே பண்ண மாட்டாங்க, பிஜேபி மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையுமே அவமானப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு புரியல. கட்சியில இருந்தவரும் முன்னாள் துணை ஜனாதிபதியாகவும் இருந்த தன்கர் அவர்கள் சுப்ரீம் கோர்ட் பத்தி எவ்வளவு மோசமா சொல்லியிருக்காரு, எவ்வளவு மோசமான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாரு, கொலிஜியம் அமைப்பு பத்தி வெளிப்படையாவே எவ்வளவு தூரம் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அதெல்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து டேமேஜ் பண்ற மாதிரி இருக்காதா? இதுக்கு முன்னாடி இருந்த சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கொலிஜியம் அமைப்பு பத்தியும் இந்த ஜட்ஜஸ் பெண்டிங் பத்தியும் கேசஸ் பெண்டிங் பத்தியும் எவ்வளவு தூரம் சொல்லியிருக்கிறாரு. இன்ஃபேக்ட் அவர் அந்த அமைச்சரவையிலிருந்து அந்த அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே அதுதான். அதுக்கப்புறம் தான் அர்ஜுன் ராம் மெக்வால் வந்தாரு. இவங்களுக்கு வந்தா ரத்தம், அவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி தான் இதை புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இவங்களும் இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸை, கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸை கடுமையா விமர்சிச்சிருக்கிறாங்க பிஜேபி, இப்பவும் சரி கடந்த காலங்கள்லயும் சரி. சோ எதிர்கட்சிகளா இருக்கிறவங்க அந்த சந்தேகத்தை எழுப்புறதுதான். ஏன் சுப்ரீம் கோர்ட் சொல்லலையா, நேத்து கூட இடியை திட்டி இருக்கிறாங்களே, ரிவ்யூ பெட்டிஷன்ல அமலாக்கத்துறையுடைய செயல்பாடுகளை அவ்வளவு கடுமையா விமர்சிச்சிருக்கிறாங்க. யாரு கீழே வருது இடி? சிபிஐடைய கன்விக்ஷன் ரேட்டை பத்தி உச்சநீதிமன்றம் எத்தனையோ தடவை கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. யாரு கீழே வருது? இடியுடைய முன்னாள் இயக்குனரை தொடர்ச்சியா எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு கூடவே கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. கவர்னருடைய பதவியையும் கவர்னருடைய மாண்புகளையும் அவங்களுடைய அதிகாரத்தையும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. யாருமே தலையிட முடியாதுன்ற குடியரசுத் தலைவருக்கு மசோதாக்கள் மீது முடிவெடுக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் அதான் சொல்றோம்ல, இது எல்லாமே ஒண்ணுக்குள் ஒண்ணு இணைஞ்சது. நீங்க ஒரு விமர்சனம் வைக்கிறீங்களா, அந்த விமர்சனுக்கு பதில் இல்லைங்க. அந்த பதிலை விட்டுட்டு இல்ல இவர் இதை அசிங்கப்படுத்துறாரு, இது வந்து ஒரு கேலி பண்றாரு, கிண்டல் பண்றாருன்னு சொல்றதால் மட்டுமே அதை எப்படி நம்ம தட்டி கழிச்சுட்டு போயிட முடியும்? ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறது அவ்வளவு முக்கியமான விஷயம். இப்ப எப்படி எலக்ட்ரானிக் வாட்டர் மிஷின் தவறே செய்யாதுன்னு நிரூபிச்சாங்க. ஓகே, இப்ப யாராவது எலக்ட்ரானிக் வாட்டர் மிஷினை பத்தி யாராவது சந்தேகம் எழுப்புறாங்களா? ஒரு சிலர் தவிர. ராகுல் காந்தி அவர் ஒரு மக்களவை எதிர்கட்சி தலைவரா முன் வச்சிருக்கக்கூடிய சந்தேகங்கள் அப்படின்றது
ஒரு ஜனநாயக நாட்டுல கண்டிப்பா தீர்க்கப்பட வேண்டியது. இப்ப அவர் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் வெளிப்படையான ஒரு பதில சொல்லிட்டாங்கன்னா, நானும் கிளாரிஃபை ஆயிடுவேன், நீங்களும் கிளாரிஃபை ஆயிடுவீங்க, இந்தியாவில இருக்க அத்தனை ஒட்டுமொத்த மக்களும் கிளாரிஃபை ஆயிடுவாங்க. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உரிமை இந்த ஓட்டு உரிமை மட்டும்தான். அதுவே திருடப்படுது, பறிக்கப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எவ்வளவு தூரம் ஒரு கனமானது, அதுக்கான விளக்கம் கிடைக்காட்டி அது எவ்வளவு பெரிய கேலி குத்தான விஷயமா மாறிடுது. ராகுல் காந்தி சொல்றதுல இன்னொரு மிக முக்கியமான கவனம் கொள்ளக்கூடிய விஷயம், நாங்க இப்படியான தரவுகள் எல்லாம் சேகரிக்கிறோம் அப்படின்றது எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் புதுசா, ஏன்னா நான் ஒரு 10-11 வருஷமா இந்த மீடியா ஃபீல்ட்ல ரொம்ப ரொம்ப எக்ஸ்டெண்டா நான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன், எலெக்ஷன்ஸ் எல்லாம் போயிருக்கிறேன். இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது வந்து இவ்வளவு தூரம் பேசு பொருளா இருக்கிறது பண்ணுவாங்க, அது அவங்களுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கு, கான்ஸ்டிடியூஷன்ல அவங்களுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. பட் ஆனா இவ்வளவு தூரம் பேசு பொருளாகி அது இவ்வளவு தூரம் விவாதத்துக்குரிய விஷயமா மாறி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டோம். அதுதான் அவர் சொல்றாரு, ஒருவேளை பீகார் எலெக்ஷன்ல இப்படியான தில்லுமுள்ளு நடந்து சூட்டோட சூடா நாங்க பீகார் எலெக்ஷன்ல இருக்கக்கூடிய தரவுகளை நாங்க வெளியிட்டுட்டோம் அப்படின்னா அது எலெக்ஷன் கமிஷனுக்கு இன்னும் எம்பாரஸ்மெண்ட் ஆயிரும். அதனால முன்கூட்டியே இதை ஏதாவது பண்ணி மடைமாற்றி விடணும் அப்படின்றதுக்காக இந்த எஸ்ஐஆர் பண்ணிட்டு இருக்காங்க. 67 லட்சம் பேரை நீக்கி இருக்கிறாங்க பீகார்ல இருந்து. இந்த 67 லட்சம் பேரும் இதுக்கு முன்னாடியான நாடாளுமன்ற தேர்தல வாக்களிச்சவங்க. இந்த தேர்தல 10 மாதத்துல 22 லட்சம் பேர் இறந்துட்டாங்க, 25 லட்சம் பேர் இடம்பெயர்ந்து போயிட்டாங்க, நிறைய பேருக்கு அட்ரஸ் ப்ரூஃப் இல்ல, நிறைய பேருக்கு போட்டோ. ராகுல் காந்தி என்னென்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கிறாரோ அதே குற்றச்சாட்டுகளை சொல்லிதான் எஸ்ஐஆர்ன்றதை கொண்டு வந்து பீகார்ல இருந்து வாக்காளர்களை அப்படி ஸ்லாஷ் பண்ணிருக்கிறாங்க. ஃபைனல் டிராஃப்ட் வரல, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு. ஆனா அந்த டிராஃப்ட்ல ஏன் இவ்வளவு பேரை எடுத்திருக்கீங்க அப்படின்றதுதான் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்காங்க. உச்சநீதிமன்ற ஆனரபிள் ஜஸ்டிஸ் சூரியகாந்தி கிட்ட அந்த கேஸ் வந்தப்போ அவர் தெளிவா ஒரே ஒரு விஷயம் சொல்றாரு, நீங்க எக்ஸ்க்ளூஷனை விட இன்க்ளூஷனை நிறைய பண்ணுங்க, வாக்காளர்களை நீக்குவதை விட அதிக அளவில் சேருங்கள் அப்படின்னு இருக்கிறாங்க. பட் ஆனா இதுக்காக இப்படியா சேர்க்கிறது, ஒரே வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு 10-10 இருக்கக்கூடிய ரூம்ல இருக்கக்கூடியதுல 60 வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு போட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த டிராஃப்ட்ல இருந்து எடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தில்லுமுல்லுகள் நடந்திருந்தது அப்படின்னா இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த பூத் ஸ்லிப் கொடுக்கும்போதே அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை வச்சே வந்து இப்போ எல்லா கட்சிக்காரங்கிட்டே அது கிடைக்கும், அப்பவுமே அவங்க செக் பண்ணி பார்த்துருக்கலாம், கண்டுபிடிச்சிக்க முடியும்னு சொல்றாங்க வந்து. ஸோ அப்போ அது நடக்காம போனதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா எனக்கு தமிழ்நாட்டுல நான் அவ்வளவு தூரம் ரொம்ப டெப்தா வந்து எலெக்ஷன்ஸ் கவர் பண்ணதில்லை. பட் நான் நார்த்ல நான் கம்ப்ளீட்டா கவர் பண்ணியிருக்கிறேன். பி பிராங்க், காங்கிரஸுக்கு பூத் ஏஜென்ட்டுகளே இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய அந்த பூத் ஏஜென்ட்டுகள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடங்கள் வந்து பொதுவா இருக்காது. அப்படியே இருந்தாலும் ஒருத்தர் ரொம்ப சின்ன வயசு பசங்களா இருக்கக்கூடிய 1-2 பேர் தான் இருப்பாங்க. இதுதான் உண்மையான கள நிலவரம். நான் எதையும் அவ்வளவு தூரம் சொல்றேன்னா, ஜார்க்கண்ட் மாநில எலெக்ஷனுக்கு நான் அந்த ஊருக்கு போயிருந்தப்போ பிஜேபி ஆபீஸுக்கு போறேன், கூட்டம் நிரம்பி வழியுது, எல்லாரையும் பார்க்க முடியுது, எல்லாமே இன்டர்வியூ எடுக்க முடியுது, எல்லாம் பண்ண முடியுது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சிக்கு போறேன், கல்பனா சோரனை பார்க்க முடியுது, எல்லாரையும் பார்க்க முடியுது, அதே மாதிரிதான். ஆனா காங்கிரஸ் கட்சியுடைய அலுவலகமே திறக்கப்படாம இருந்ததெல்லாம் நான் பார்த்திருக்கேன். நான் சமயமா ட்விட்டே போட்டிருக்கிறேன், அது அப்போ கொஞ்சம் வைரலா போச்சு. டெல்லியில இருக்கக்கூடிய அவங்க லீடர்ஸ் கிட்ட நான் போன் பண்ணியே சொன்னேன், என்னங்க இப்படி இருக்கு, ஒரு யாராவது ஒரு ஸ்போக்ஸ் பர்சன்ட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம் கூட ஆள் காணுங்க அப்படின்னு. சோ ஒரு மாநிலத்துடைய தலைநகர்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆபீஸோட நிலைமையே இப்படிதான் இருக்கு. சோ இப்ப ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 தொகுதிகள் வந்து 30,000 வாக்குகளுக்கும் குறைவாதான் வெற்றி வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. இந்த தில்லுமுள்ளு நடக்காம இருந்ததுதான் 20-25 இடங்கள் கம்மியா இருந்திருக்கும் பிஜேபிக்கு. அந்த இடங்கள் வந்து நிச்சயமா இந்தியா கூட்டணிக்கு வந்திருக்கும், ஆட்சியே மாறி இருக்கும் அப்படின்றாரு. பட் நீங்க கேட்ட மாதிரி இதெல்லாம் வெரிஃபை பண்ண மாட்டாங்கன்னா பி பிராங்க் அங்க வெரிஃபை பண்றதுக்கு ஆட்கள் கிடையாது. இப்போ ராகுல் காந்தி சொல்ற சில தொகுதிகளில் நடந்திருக்குன்னு சொல்ற, அந்த தொகுதிகளில் மட்டும்தான் இது நடந்திருக்குன்னு எடுத்துக்கலாமா, இல்ல இது இந்தியா முழுக்க பண்ணப்பட்டிருக்கும் எல்லா தொகுதிகளுமே அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, ராகுல் காந்தி அவர் அது இன்னொன்னே ரொம்ப தெளிவா சொல்றாரு, 100கணக்கான தொகுதிகள் இப்படி அடி வாங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் வாரணாசியவே மீண்டும் மீண்டும் சொல்றாரு. ஏன்னா நமக்கு தெரியும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கிறப்போ நான் டெல்லியில வந்து காங்கிரஸ் ஆபீஸ்ல தான் காலையில இருந்து உட்கார்ந்து இருக்கிறேன். எங்களால அங்க இருந்து யாராலுமே நம்ப முடியல. ஏன்னா பிரதமர் மோடி 2வது சுற்றுக்கும் 3வது சுற்று, உங்களுக்கும் நல்லா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், 2வது 3வது சுற்றுக்கெல்லாம் அவரு பின்னடைவை சந்திக்கிறாருன்னு நியூஸ். நீங்க நினைச்சு பாருங்களேன், ஒட்டுமொத்த பாஜகவுடைய முகம், அவரை தாண்டி இன்னொரு தலைவர் அப்படின்றது வந்து யாரையுமே யோசிக்கவே முடியாது. அவரு இந்தியாவில கம்பேரே பண்ண மாட்டாங்க அவர் கூட யாரையுமே. அப்படி ஒரு மிக முக்கியமான தலைவரே தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில பின்னடைவை சந்திக்கிறாரு அப்படின்றது யாரால ஏற்றுக்க முடியும்? அதே மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க, கடந்த 2 தேர்தல்களை ஒப்பிடும் பொழுது இந்த தேர்தல்ல அந்த வாக்கு சதவிகிதம் அப்படின்றது 2 பேருக்கும், அஜய் ராய்க்கும்
பிரைம் மினிஸ்டர் மோடிக்கும் இருக்கக்கூடிய அந்த வாக்கு இடைவெளி அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தது, ரொம்ப இறங்கி வந்திருந்துச்சு. பல இடங்கள் அப்படிதான் இருந்துச்சு. ஸ்மிருதி இரானியை தோற்கடித்த காங்கிரஸ் கட்சியுடைய லால் வந்து ஹியூஜ் மார்ஜின்ல ஜெயிச்சிருந்தாங்க. யாரும் ஒரு மத்திய அமைச்சருடைய தொகுதியில தோல்வி உண்டுதான், பட் ஆனா அந்த மார்ஜின் அப்படின்றது அவ்வளவு பெரிய வித்தியாசத்துல இருந்தது. சோ இது எல்லாமே வந்து இந்த இண்டிகேஷனை தான் திருப்பி காட்டுது. அதனாலதான் ராகுல் காந்தி அந்த சந்தேகத்தை எழுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த விஷயத்துல ஏதோ தவறு நடந்திருக்கு, இவங்க வந்து சீட் பண்ணிருக்கிறாங்க, வாக்குகளை திருடி இருக்கிறாங்க, லட்சக்கணக்கானவங்க இத்தனை பேர் சேர்த்திருக்காங்க, ஒரு தொகுதியில இல்ல நூற்றுக்கணக்கான தொகுதியில இருக்கும் அப்படின்றது வந்து அவர் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்காரு. இங்க தமிழ்நாட்டுல இப்படியான விஷயங்கள் நடக்குமா அப்படின்றது சந்தேகத்துக்குரிய விஷயம். ஏன்னா நமக்கு தெரியும், வாக்கு பெட்டி வைக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ரூம் வாசல்ல நமக்கு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்லயே முடிஞ்சிருச்சு எலெக்ஷன். அதுக்கப்புறம் 7 கட்டங்கள் பாக்கி இருக்குது. அத்தனை நியூஸ்லயுமே வந்துச்சு. 24 மணி நேரமும் அதிமுக, திமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படின்னு எல்லா கட்சிகளை சேர்ந்தவங்களுமே அவங்க அப்படியே அந்த மரத்துக்கீழே. பட் நார்த்ல அதெல்லாம் வந்து நீங்க தமிழ்நாட்டை ஒப்பிட்டு பார்த்தா நீங்க அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு கல்ச்சரே இருக்க. தலைவர்கள் வந்தாங்கன்னா கூப்பிடுறாங்கன்னா போவாங்களே தவிர மற்றபடி அவ்வளவு விஷயமா இருக்கிறதெல்லாம் இங்க பார்க்க முடியாது. அதனாலதான் நாடு ஃபுல்லா இந்த தவறு நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ராகுல் காந்தி சொல்றாரு. இப்போ தமிழ்நாட்டிலுமே நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் கடந்த எலெக்ஷன்ல வந்து பாஜகவோட வாக்கு சதவீதம் கூடியிருக்கு. அது மாதிரி சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 5 மணிக்கு பிறகு வந்து போலிங் அதிகமாக இருக்கிறதெல்லாம் பார்த்து வந்து இங்க நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னோட மாவட்டம் அப்படின்றதுனால எனக்கு அதுதான் சட்டம் ஞாபகத்துக்கு வருது. கமல்ஹாசன் அவர்களுக்கும் வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் இடையில இருந்த அந்த வாக்கு சதவிகித வித்தியாசம் கிட்டத்தட்ட கமல்ஹாசன் அவர்கள் தான் ஜெயிப்பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு எல்லாருமே எல்லா ஊடகங்களுமே அப்படிதான் சொன்னாங்க. கருத்து கணிப்புகள்ல இருந்து எல்லாமே அதைத்தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, மீண்டும் மீண்டும் அதையே தான் வலியுறுத்திட்டே இருந்தாங்க. பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு சேஞ்ச் ஓவர், எனக்கு தெரிஞ்சு ஒரு 1700 வாக்கு வித்தியாசத்துல தான் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்றதுதான் எனக்கு நினைவுக்கு இருக்கிறது. இந்த 5:30 மணிக்கு மேல போலிங் ஆகுறது அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப தீவிரமா கான்கிரீட்டா சொல்றாரு ராகுல் காந்தி. தமிழ்நாட்டிலேயே நிறைய இடத்துல அந்த குற்றச்சாட்டுகள் இருக்குது. வாக்கு எண்ணிக்கையில இருந்து வாக்குப்பதிவு அந்த 5:30 மணிக்கு மேல நடக்கிறதுக்கான அந்த விஷயங்கள். பட் நம்ம ஊர்ல அது டக்குன்னு எக்ஸ்போஸ் ஆயிரும். ஏன்னா பொதுவாவே எல்லாருக்கும் அந்த அரசியல் சம்பந்தமான விஷயங்கள், அதிமுக திமுக இந்த 2 கட்சிகளுக்கும் அடிமட்ட அளவுல இருக்கக்கூடிய அந்த பலம், அதனால அந்த மாதிரியான வந்து கள்ள ஓட்டு போடுறதுக்கு இத்தனை பேரை கூப்பிட்டு வர்றது அப்படி நடக்கிறதுக்கெல்லாம் வந்து நம்ம ஊர்ல ரொம்ப வாய்ப்பு குறையுது. இல்லாட்டி ராகுல் காந்தி தெளிவா தமிழ்நாட்டில் இருக்க ஏதாவது ஒரு தொகுதியை கூட அவர் எடுத்திருந்திருக்கலாம். அப்கோர்ஸ் அது எல்லாத்துலயுமே பாஜக தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்றதுனால அது வாய்ப்பு குறைவு தான். பட் ஆனா அது வந்து அவர் ரொம்ப கிளவரா கர்நாடகால அதுவும் ரூரல் ஏரியா எதையும் அவர் போயிடல, கரெக்டா பெங்களூர் சென்ட்ரல் எடுத்திருக்கிறாரு. ஒரு அர்பன்ல ஒரு நாட்டுடைய மிக முக்கியமான எல்லாரும் கவனிக்கக்கூடிய ஒரு தொகுதியை எடுத்து அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எடுத்திருக்காரு. அதே மாதிரி வாரணாசியும் அவங்க வெரிஃபை பண்ணிருக்காங்க. சோ ஒருவேளை நீ வரக்கூடிய நாட்கள்ல இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துதுன்னு பார்த்து இன்னும் 2-3 தொகுதி எடுத்து அடுத்தடுத்து இப்படியான ஆதாரங்கள் ஒருவேளை காங்கிரஸ் கட்சி வெளியிடுறாங்கன்னா அது இன்னும் பிரச்சனையை தீவிரப்படுத்தும். இந்த குற்றச்சாட்டுகளோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? எல்லா எதிர்கட்சிகள்லாம் நீதிமன்றம் போகுமா? நீதிமன்றங்களுக்கு போக வேண்டிய அவசியம் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல. ஆனா இது முடிஞ்சிருச்சு. நீ ரெட்ரோஸ்பெக்டிவா வந்து போறதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கும்னு தெரியாது. ஒருவேளை இதை வைத்து டைரக்டா காங்கிரஸ் கட்சி போகலனாலும் வேறு யாரேனும் ஒரு பொதுநல வழக்காகவோ இப்படியான ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கு, ஒரு ஆர்டிஐல இந்த மாதிரியான ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து ஒவ்வொரு வாக்கும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் ஆனா அதை எந்த அளவுக்கு நீதிமன்றங்கள் விசாரணைக்கு எடுத்துக்குவாங்க, எவ்வளவு தூரம் அதை விரைவா கொண்டு போவாங்க அப்படின்றதெல்லாம் சந்தேகத்துக்குரிய விஷயம் தான். நீங்க ஒரு கணக்குப்படி பார்த்தா இந்தியாவில எலெக்ஷன் கேசஸ் இருக்கும்ல, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச உதாரணமாவே சொல்லாமே. இப்ப அப்பாவு அவர்களுக்கும் இன்பதுரை அவர்களுக்கும் நடந்த அந்த எலெக்ஷன் கேஸ் எடுத்துக்கோங்க, எத்தனை வருஷமாச்சு. அந்த தேர்தல் முடிஞ்சு அடுத்த தேர்தல் வந்து அதுல அப்பாவு அவர்கள் ஜெயிச்சு அவர் சபாநாயகராகவும் ஆயிட்டாரு. இன்னொரு பக்கம் இன்பதுரை அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் டெல்லிக்கும் வந்துட்டாரு. ஆனா இந்த கேஸுடைய ஜட்ஜ்மெண்ட் என்னாச்சு இப்ப வரைக்கும் அதுக்கான முடிவு தெரியல. யாருதாங்க ஜெயிச்சது அப்படின்னு ராதாபுரம் மக்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு தெரியவே தெரியாதுன்னு நினைக்கிறேன். நிறைய வழக்குகள் அப்படி சொல்ல முடியும். ஜெயபிரதா வழக்குன்னு வழக்கு இருக்கு, முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரத்துடைய சம்பந்தமான வழக்கு இருக்கு, இப்போ நயினார் நாகேந்திரன் சம்பந்தமான வழக்கு அப்படின்றது, ராபர்ட் புரூஸ்க்கும் நயினார் நாகேந்திரன் சம்பந்தமான வழக்கு அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. இப்படியான எலெக்ஷன் கேசஸ் அப்படின்றது வந்து ஒரு தீர்வு அப்படின்றது வந்து ரொம்ப தாமதமாகும்.
இது அதுக்குள்ள வேற ஒரு விஷயம் வந்துடும். இப்போ ராகுல் காந்தி நடந்த இந்த மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்ன மாதிரி இப்படி மோடி அவர் வந்து இளவரசன் கிண்டல் பண்ணது, முன்னாடி பப்புன்னு சொல்லப்பட்டாரு, நகைச்சுவைக்குரிய ஒரு சிரிப்புக்குரிய ஒரு தலைவரா தான் பாஜக வந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்ப வந்து அப்படி கிடையாது. அந்த சினாரியோ வந்து ராகுல் காந்தி பெரிய அளவுல மாத்திட்டாரு. ஏன்னா அந்த பாரத் ஜோடோ யாத்திரை ஆகட்டும், அதுக்கப்புறம் நடந்த வழக்குகளை அவர் சந்திச்ச விதமாகட்டும், கொரோனா காலத்துல அமலாக்கத்துறை அவருக்கு நோட்டீஸ் அனுப்பினப்ப கூட அவர் போய் 4 நாள் அப்பியர் ஆகி பேசிட்டு வந்த அந்த விஷயமாகட்டும், தொடர்ச்சியா அவர் தனிப்பட்ட முறையில தனி ஆளா அவரு நடந்துக்கக்கூடிய விஷயம், பார்லிமெண்ட்ல அவர் பேசக்கூடிய விவாதம், சோசியல் மீடியாவை அவர் ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம். நீங்க போய் நேற்று யூடியூப்ல போய் ராகுல் காந்தி அவருடைய நேற்று லைவும் அவருடைய அதுக்கப்புறம் அவர் போட்ட வீடியோவும் போய் பாருங்க. மில்லியன் கணக்குல எல்லாமே போய் சேர்ந்திருக்கு. அவருடைய சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ்ல, ட்விட்டர் மாதிரியான ஹேண்டில்ஸ்ல போடக்கூடிய விஷயங்களாகவும் பெரிய அளவுல போய்கிட்டு இருக்கு. எந்த கூட்டணி கட்சியில இருக்கக்கூடியவங்க யாரும் பெரிய அளவுல தனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னாலும் கூட நான் எடுத்து பேசுறேன். ஏன்னா இது ராகுல் காந்தி எடுத்திருக்கிறது ஒருவேளை அவர் சொல்லியிருக்கிறதெல்லாம் பொய் அப்படின்றது மாதிரியான நிரூபிக்கப்பட்டா அவருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை, கிரிமினல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா அவரு தேர்தல் ஆணையத்தை நீங்க வந்து தேச விரோதிகள், நீங்க பண்ணிட்டு இருக்கிறது தேச விரோத செயல்னு விமர்சிச்சிருக்கிறாரு. நாங்க ஒரு காலத்துல ஆட்சிக்கு வரும், எங்களுடைய காலம் வரும், அப்போ வந்து நாங்க உங்க யாரையும் விட மாட்டோம் அப்படின்னு அவர் வெளிப்படையாவே அந்த ஒரு எச்சரிக்கை அப்படின்றத கொடுத்திருக்கிறாரு. தேர்தல் ஆணையம் இதை மீண்டும் மீண்டும் சொல்றது, எங்களை வேலை செய்ய விடாம தடுக்கிறாரு அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு வேலையை அவருக்கு நெகட்டிவா போகுது அப்படின்னா ஒரு கிரிமினல் அஃபென்ஸா போயிடும். ஏற்கனவே தெரியும், ஒரு அவதூறு வழக்குல அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்து அவர் அந்த அவருடைய தேர்தல் அரசியலே அஸ்தமனமாகக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் போயிருந்தாரு. கிட்டத்தட்ட மீண்டும் அதே தான் எடுக்கிறாரு. அதனாலதான் பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து ராகுல் காந்தியை நீங்க எடுத்துட்டு போற விஷயம் வந்து நெருப்போட விளையாடக்கூடிய விஷயம் அப்படின்னு வெளிப்படையாக எச்சரிக்கை வச்சிருந்தாங்க. ஏன்னா இது அவ்வளவு சீக்கிரம் யாரும் பண்ணவும் மாட்டாங்க. இப்ப இல்லாட்டி எலெக்ஷன் இவ்வளவு தூரம் பண்ணக்கூடிய கட்சிகள் எஸ்ஐஆர் விஷயத்த ராகுல் காந்தி அவர்கள் பேசக்கூடிய அளவுக்கு அவ்வளவு தூரம் இன்டெப்தா பேசுறதே கிடையாது. அம்பானி அதானி மாதிரியான மிக முக்கியமான ரொம்ப தீவிரமான விஷயங்களை ராகுல் காந்தி பேசக்கூடிய அளவுக்கு இவங்க யாருமே பேசுறதே கிடையாது. அவங்களோட மாநில அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோட நிறுத்திக்கிறாங்க. ஆனா ராகுல் காந்தி அவர்கள் இந்த விஷயங்கள்ல கடுமையான முறையில அவர் செயல்பட்டு இருக்காரு. அப்படியான செயல்பாடுகள் அப்படின்றது இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி கிட்ட இல்லை. இப்போ அவர் ரொம்ப தீவிரமா அதை பண்றாரு அப்படின்றதுனால பாரதிய ஜனதா கட்சியினர் அதை எச்சரிக்கையோட தான் பாக்குறாங்க. ரொம்ப லைட்டாலாம் எடுத்துக்கல, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படிலாம் நிச்சயமா கிடையாது. அது பாஜகவில் இருக்கக்கூடியவங்களுக்கும் தெரியும், இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா அணுகணும் அப்படின்றத அதே மாதிரிதான் அணுகிட்டு இருக்கிறாங்க. ராகுல் காந்தி கிட்டத்தட்ட தேர்தல் ஆணையம் தான் எதிர்கட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வந்து எப்படி பாக்குறீங்க தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகளை உங்களுக்கு பத்தின உங்க மதிப்பீடு என்ன? எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் மேலையும் ஒரு களங்கம் அப்படின்றது விழுந்துருச்சு அப்படின்னா அது மக்கள் மத்தியில செல்வாக்கிழக்க தொடங்கிடுவாங்க அப்படின்னு. உச்ச நீதிமன்றத்துல சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வழக்கு வந்தப்போ தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகளை நாங்க எப்படி நம்ம எதிர்பார்க்கிறோம், சேஷ்டியன் இருந்தார்ல அவரு இருந்த காலத்துல தேர்தல் ஆணையம் ஒரு கெத்தோட இருந்தாங்க, அந்த கெத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு. அது எந்த டைம்ல தெரியுமா? தேர்தல் சட்டம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் பத்திரம்னு அந்த எலக்ட்ரல் பாண்ட் கேஸ்ன்றது ரொம்ப டீடைல்டா நடந்துட்டு இருந்துச்சு சுப்ரீம் கோர்ட்ல. அந்த கேஸ்ல எஸ்பிஐ கிட்ட இருந்து அந்த தேர்தல் பத்திரங்கள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. எஸ்பிஐ என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்க வந்து ஜூலை மாசம் முதல் வாரம் கொடுக்குறோம் அப்படின்னு. என்ன கணக்கு? ஏன்னா அதுக்குள்ள எலெக்ஷன் முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கைலாம் முடிஞ்சு புது அரசு அமைஞ்சிரும், நீர்த்து போயிடும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டில நினைச்சு கொடுத்தாங்க. சரி, எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு ஆர்டர் போடுறாங்க, நீ இம்மிடியட்டா வந்து அதை வாங்கி போடு. எலெக்ஷன் கமிஷன் அந்த வழக்கை எவ்வளவு தூரம் தள்ளி போடணும்னு முயற்சி பண்ணாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி அந்த ஒரு கட்டத்துல எலெக்ஷன் கமிஷன் மீது விழுந்த அந்த நம்பிக்கைத்தன்மை மீது விழுந்த கீறல் அப்படின்றது இப்போ விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. இப்ப எஸ்ஐஆர் தாராளமா பண்ணுங்க, யாரு வேணாம்னா உங்களுக்கு இருக்கிற ஒரு பொசிஷன், நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட விதி. எஸ்ஐஆர் அப்படின்ற சட்ட விரோதம்லாம் இல்ல, அது எலெக்ஷன் கமிஷன் பண்றதுக்கான அத்தனை அதிகாரங்களும் உங்களுக்கு இருக்கு. ஆனா இதை ஏன் எலெக்ஷனுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி பண்றீங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேக்குறாங்க. என்ன பதில் இருக்கு? நாங்க எப்ப வேணாலும் பண்ணுவோங்க அப்படின்னா. ஏன் இது கடைசி நேரத்துல ஏன் பண்றாங்க? சரி, ஆதார் கார்டு எடுத்துக்க மாட்டோம், சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க இல்ல நீ ஆதார் கார்டு எடுத்துக்கோ, முடியாது மயிலாடுன்றாங்க. ஓட்டர் கார்டு எடுத்துக்க மாட்டோம், ரேஷன் கார்டு எடுத்துக்க மாட்டோம், வேற என்ன தாங்க எடுத்துக்குவோம்? லோக்கல்ல இருக்கக்கூடிய ரெசிடென்ட் அட்ரஸ் நாங்க எடுத்துக்குவோம். ரெசிடென்ட் அட்ரஸ் யாருக்கு எடுக்கிறாங்க? ஒரு நாய் பேர்ல எடுக்கிறாங்க, டொனால்ட் ட்ரம்ப் பேர்ல எடுக்கிறாங்க, ரஷ்ய அதிபர் புட்டின் பேர்ல எடுத்து வச்சிருக்காங்க.
இப்ப அதை எல்லாத்தையும் இப்ப ராகுல் காந்தி சொல்றதுக்கும் எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகளுக்கும் சரியா போச்சா? இப்ப 67 லட்சம் பேரை நீக்கி இருக்கிறாங்க. ஏங்க நீக்கினீங்க, யார் யாருங்க நீக்கினீங்கன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. கேட்டா என்ன சொல்றாங்க, யாருமே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. நீங்க உங்களுடைய ஸ்டாண்ட கிளாரிஃபை பண்ணிட வேண்டியது, என்ன காரணத்துக்காக இவங்களை நீக்கணும், இந்த ரீசன் தாங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது இல்ல. அதையே சொல்ல மாட்டேன்றாங்க. இப்போ ஒருவேளை ஹரியானா மாநிலத்துல முறைகேடுகள் தான் நடந்திருக்கு, அதனாலதான் காங்கிரஸ் கட்சி தோத்துட்டாங்க அப்படின்றது உறுதியாயிடுச்சு, நீதிமன்றம் சொல்லுது அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தல்ல 30 இடங்கள்ல இப்படியான முறைகேடுகள் நடந்திருக்கிறத நாங்க உறுதிப்படுத்துறோம்னு உச்ச நீதிமன்றம் ஒரு ஆர்டர் போட்டுறாங்க. இந்தியாவோட நிலைமையை நினைச்சு பாருங்க. ரெட்ரோஸ்பெக்டிவா கொண்டு போக முடியுமா? அது எல்லாத்தையும் மாத்திர முடியுமா? கொள்கை ரீதியில இத்தனை விஷயங்கள் இருக்கு. யாரு இது என்னன்னா, 130 140 கோடி இந்தியர்களையும் முட்டாளாக்கக்கூடிய விஷயமா மாறிடும்ல. இது எப்படி சரி பண்றது? சரி பண்ணவே முடியாது. தேர்தல் முறை ஒரு நம்பகத்தன்மையுடையதா இருக்கணும் அப்படின்னா குறிப்பா என்னென்ன மாற்றங்கள் செய்யப்படணும்? தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு இந்த சின்னம் ஒதுக்கப்படுறதுல முதல் கொண்டு கடந்த தேர்தல் அப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இல்லைனாலும் கூட பாமகவுக்கு அதே மாம்பழ சின்னம் ஏன் கொடுக்கப்பட்டது அப்படின்ற கேள்வி அந்த சமயத்துல எல்லாரும் நம்ம எழுப்பணும். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியெல்லாம் அவங்களுடைய அங்கீகாரத்தை இழந்துட்டாங்க தமிழ்நாட்டுல. அந்த இடத்த தான் விசிகா பிடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் கூட தான் எலெக்ஷன் கமிஷன் கேள்விக்குள்ளாக்குது. அப்போ அவங்க அது டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும். பாஜக எலெக்ஷன் கமிஷனுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு முன்னாடியே நாங்க சொல்றோங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா இருக்கணும். அவங்க எல்லார் மீதும் அவங்க எல்லாரையும் சமமா பார்க்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்பரன்சி. எலெக்ஷன் கமிஷனர்ஸ் தான் யாரு வராங்க ஒண்ணு இல்ல. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒன் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷனரா இருந்த அருண் கோயல் ரிசைன் பண்றாரு. இது எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு நான் போயிருக்கேன். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ராஜீவ்குமார்ட்ட கொஸ்டின் கேட்கிறோம், அருண் கோயல் ஏன் ரிசைன் பண்றாருன்னா, அவர் சொன்ன வார்த்தை எல்லா விஷயத்தையும் எல்லா இடத்துலயும் நாங்க வெளிப்படையா சொல்ல மாட்டோம். இந்த பதில் தாங்க பிரச்சனை. ஏன் தமிழ்நாட்டுல முதல் கட்டத்திலேயே எலெக்ஷன் நடந்து முடிஞ்சது? உத்தரப்பிரதேசத்துக்கு ஏன் கடைசி கட்டம்? பிரைம் மினிஸ்டர் மோடி போட்டியிடக்கூடிய வாரணாசி ஏன் கடைசி கட்டத்துல கொண்டு வச்சிருந்தீங்க? அவர் அங்க மட்டும் பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்றதுக்காக எதுக்கு வச்சிருந்தீங்க? பீகார் மாநிலத்துல எதுக்கு இத்தனை கட்டங்களா எதுக்கு தேர்தல்? ஒரு நாடு ஒரு தேர்தல்னு பண்ணக்கூடிய அவ்வளவு தூரம் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியவங்க 1.5 மாசம் எதுக்கு தேர்தல் நடத்துறாங்க? இது எல்லாமே சந்தேகங்கள். இந்த சந்தேகத்தை மீண்டும் மீண்டும் எத்தனை தடவை கேட்டாலும் இந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்த வேண்டியது அந்த அமைப்புகளுடைய வேலை தானே. ராகுல் காந்தி முன் வச்சிருக்கக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் பாயிண்ட் பை பாயிண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஒரு பதில் கொடுக்கணும். இப்ப இந்த எண்ணில் இருக்கக்கூடியவங்க இதுல இருக்காங்களா இல்லையா, ஏன் சேர்க்கப்பட்டாங்க, ஒரே வீட்டு அட்ரஸ்ல 60 பேர் குடியிருக்காங்க அப்படின்னு ராகுல் காந்தி குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். தெளிவுபடுத்த வேண்டியது எலெக்ஷன் கமிஷன். எலக்ட்ரல் பாண்ட்ல இந்த தப்பெல்லாம் நடந்துச்சுன்றத எலெக்ஷன் கமிஷனே முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க மேல அந்த ஒரு நெகட்டிவ் ஃப்ரேம் அப்படின்றது விழுந்திருக்காரு. 2வது முறையா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை ராகுல் காந்தி சொன்னது தவறு, அவர் பண்ணது தப்பு அப்படின்றத சொல்றதை விட்டுட்டு ஒரு கட்சிக்காரங்க மாதிரி ட்விட்டர்ல அதை பத்தின விஷயங்கள் ராகுல் காந்தி ஒரு பிரஸ் மீட் வச்சார்ல, எலெக்ஷன் கமிஷன் ஒரு பிரஸ் மீட் வைங்க, யார் உங்களை தடுக்கிறாங்க? சுப்ரீம் கோர்ட் கேட்டாங்கன்னு உடனே அவ்வளவு லட்சக்கணக்கான டாக்குமெண்ட்ஸை திரட்டி கொடுக்க முடிஞ்ச எலெக்ஷன் கமிஷனால இது முடியாதா? முடியாதுன்னு தான் சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட்லயே இல்ல, எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நீங்க டைம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு எங்களுக்கு என்ன பண்ண தெரியும்னு கோர்ட் கொஞ்சம் கடுமையான குரல்ல கேட்கவும் தான் வழிக்கு வந்தாங்க எலெக்ஷன் கமிஷன். இந்த முறை அவங்க இதுக்கான வாய்ப்புகளை எதையும் சொல்லாம, ஒருவேளை நீதிமன்றத்துக்கு இந்த விவகாரம் போய் எப்படி எடுத்துட்டு போவாங்க தெரியாது, ஒருவேளை அட்வர்ஸா போய் எலெக்ஷன் கமிஷன் கோர்ட்டும் சேர்ந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, கோர்ட் ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இந்திய மக்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை போயிடும். நம்பிக்கை போயிருச்சுன்னா ஜனநாயகம் அப்படின்றது கேள்விக்குறியாக ஆக ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே தடுக்கிறது எலெக்ஷன் கமிஷன் கையில தான் இருக்கு. ஸோ அவங்ககிட்ட இருந்து ஒரு விரைவில் ஒரு விரிவான விளக்கங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நன்றி சார். நன்றி.